அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆன்மீகவாதி பேசுகிறேன். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்கலான்னா, இந்த இறந்து போகிறவங்கள பற்றி பார்க்கலாம். இந்த இறந்து போகிறோம்னாவே பிறக்கிறப்ப இறந்து போயிட்டால் பிரச்சனை கிடையாது. இல்லை எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்து இறந்துட்டால் பிரச்சனை கிடையாது. இந்த நடுத்தரமாக சூசைட் பண்ணிக்கிறது, பாய்சன் சாப்பிட்றது, இப்படியெல்லாம் இறந்து போயிடறான். மாரடை பால் செத்து போகிறது. நல்லா இருந்தான்பா, எந்த காரணம்னு இது என்ன எதுன்னே தெரியல, திடுக்குன்னு செத்து போயிட்டான்பா. இந்த பொண்ணு நல்லா இருந்துச்சுப்பா, நேற்று பார்த்தோம்பா, காலையிலோட பார்த்துட்டு தான் போனேன், அதுக்குள்ளே பார்த்தா இதுமாரி ஆயிடுச்சுப்பா, இப்படி நல்லா சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நல்லவனுக்கு எதுனா சாவு வருமா? அதெல்லாம் ஒரு காரணம் தாங்க. நம்மளுக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் காரணம் இல்லாத நடக்கலைங்க. அவன் பண்ண பாவத்து புண்ணியத்தால் தான். புண்ணியம் பண்ணுறவன் கொஞ்ச நாளைக்கு இருப்பான். போன ஜென்மத்தில் பாவம் பண்ணவன் இந்த ஜென்மத்தில் இந்தமாரி எல்லாம் தாங்க டக்குன்னு போயிடுவான். இது யாருக்குமே சரியாக புரிய மாட்டேங்குது. நல்லவனுக்கு சாவு ஏன் வரும் சொல்லு? எப்படி வரும்? நீ எப்படி வாயறன்றது முக்கியம் கிடையாதுங்க. நீங்கள் எப்படி இந்த உடம்பை நல்லபடியாக எடுத்துன்னு போய் சேர்க்குறீங்கன்றது தாங்க முக்கியம். அதுக்கு ஒரு சில விஷயத்தில் சமாதி நிலைன்னு சொல்லுவாங்க, ஜீவ சமாதின்னெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீங்க. அந்த பிறப்பில் எடுத்துன்னு போய் சேர்க்கறதுக்கு தாங்க இந்த பிறப்பே நம்ம எடுத்துன்னு இருக்கோம். அதெல்லாம் தெரியாமல் சில பேர் ஆடாத ஆட்டத்தெல்லாம் ஆடிட்டு ஏடா உடம்பெல்லாம் போயிட்டு இறந்து போயிட்டு கேட்டாக்கா நல்ல மனுஷன்பா செத்துட்டான்பா, நல்ல பொண்ணு செத்துச்சுப்பா, இப்படியெல்லாம் சொல்லின்னு திரிகிறாங்க. இப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. போன ஜென்மத்தில் நீ என்ன பாவம் பண்ணுறியோ அந்த ஜென்மத்தில் இந்த பாவத்தை இந்த ஜென்மத்தில் நீ அனுபவிக்கணும். அது சில விஷயத்துக்கு ஜீரணிக்க முடியாமல் தான் ஏடா உடமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்தமாரிலாம் செத்து போயிடுது. இது தெரியாத ரொம்ப பேர். நீங்கள் பண்ணுற ஃபால்ட்டு தாங்க உங்களுக்கு தாக்கம். இது யாருக்குமே சரியாக தெரிய மாட்டேங்குதுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்றது எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் முழுக்க இதுதாங்க உண்மை. நல்லவனுக்கு எப்போனா சாவு வருமா? அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் எப்படி வாயறன்றது முக்கியம் கிடையாது. இந்த உடம்பை எப்படி நீங்கள் சாவடிக்கிறீங்க, சமாதி ஆகிறீங்கன்றது தாங்க இந்த பிரிவே நம்ம எடுத்துருக்கோம். அது தெரியாத நம்ம அந்த வேலையை விட்டுட்டு நம்ம பண்ணின்னுக்கிற வேறு வேலையை தாங்க நம்ம பார்த்துன்னு இருக்கோம். இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நல்லா யோசித்து பார்த்து இந்த உடம்பை சமாதி நிலைக்கு கொண்டு போக பாருங்கள். சமாதினா சாதாரண சமாதி கிடையாதுங்க. அது ஜீவ சமாதியில் எடுத்துன்னு போய் விடுங்க. அப்போ தாங்க நீங்கள் வந்த வேலையை முடிப்பீங்க. நான் சொல்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்ல குருவாக தேர்ந்தெடுங்க. நன்றி, வணக்கம்.